ஒடிசா அரசியலை பற்றி எதுவும் தெரியாதவர்களுக்கு கூட தற்போது பிரதமர் மோடியின் பிரச்சாரத்தால் தெளிவாக புரிந்திருப்பது ஒடிசா அரசியலில் முக்கிய புள்ளியாக வி.கே. பாண்டியன் என ஒரு தமிழர் இருக்கிறார் என்பதுதான். அங்கு நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலும் நடந்து வரும் நிலையில் பிஜு ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் பாஜக கட்சிகள் தனித்தனியே போட்டியிடுகின்றன. ஒடிசாவில் மாநில ஆட்சியை பிடிப்பதோடு அதிகமான நாடாளுமன்ற தொகுதிகளை ஜெயிக்க பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஒடிசா பிரச்சாரத்தின் போது மோடியும் அமித்ஷாவும் அம்மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை விமர்சித்ததை விட வி.கே. பாண்டியனை விமர்சித்ததுதான் அதிகம். ஒடிசா அரசியலின் போக்கை மாற்றிய வி.கே. பாண்டியன் யார், அவரை பாஜக குறிவைக்க காரணம் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் மேலூரை சேர்ந்தவர் வி.கே. பாண்டியன். 20 ஆண்டுகளுக்கு மேலாக IAS உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளை வகித்து வந்த பாண்டியன் கடந்த ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்று முழுநேர அரசியல்வாதியாக அவதாரம் எடுத்தார். அமித்ஷா ஒடிசாவில் பிரச்சாரத்தை மேற்கொண்ட போது, ஒடிசாவில் நடக்கும் சட்டமன்ற தேர்தல் ஒடிசாவின் பெருமைக்கான தேர்தல், பாஜகவை வெற்றி பெற செய்தால் ஒடிசாவை சேர்ந்த இளைஞர் முதல்வராக வருவார், ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரால் ஒடிசாவை ஆள முடியுமா போன்ற கருத்துக்களை அடிப்படையாக வைத்து பேசினார். பிரதமர் மோடி வி.கே. பாண்டியனின் பெயரை குறிப்பிடாமல் கோயில் கருவூலத்தின் சாவி தமிழ்நாட்டிற்கு சென்றுவிட்டதாக விமர்சித்தார். இதற்காகத்தான் ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என பழி சுமத்தி தமிழர்களை அவமதிப்பதாக மோடியை வன்மையாக கண்டித்து உள்ளார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராக கடந்த 12 ஆண்டுகளாக பணியாற்றி மாநிலம் முழுவதும் பல முக்கிய திட்டங்களை நிறைவேற்றி ஒடிசா மக்களின் மனங்களை கவர்ந்தவர் வி.கே. பாண்டியன். ஆட்சி அதிகார நிர்வாகத்தில் மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களிடமும் தனக்கான செல்வாக்கை சம்பாதித்து ஒடிசாவின் பாகுபலி என்றெல்லாம் கொண்டாடப்பட்டு வருகிறார். ஒடிசாவில் உள்கட்டமைப்பு, கல்வி, மருத்துவம், விளையாட்டு உள்ளிட்ட பல துறைகளின் முன்னேற்றத்தில் வி.கே. பாண்டியன் பங்களிப்பு வலுவாக எதிரொலித்து வருகிறது. காலஹந்தி மாவட்டத்தில் சப் கலெக்டராக பணிபுரிந்த போது விவசாயிகளின் உரிமைகளுக்கு ஆதரவான அணுகுமுறையுடன் நெல் கொள்முதல் போன்ற பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். பொதுப்பணித்துறையில் இவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்களுக்காக குடியரசுத் தலைவரின் விருதையும் பெற்றார். கஞ்சம் மாவட்டத்தின் ஆட்சியராக அவர் ஆற்றிய பணிகளுக்காக ஹெலன் கில்லர் விருதை பெற்றார். இது முதல்வர் நவீன் பட்நாயக்கின் சொந்த மாவட்டமாகும். ஒட்டுமொத்த நாட்டிலேயே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இந்த மாவட்டத்தில் செயல்படுத்தியதற்கான 2 முறை பிரதமரிடம் விருதுகளை பெற்றார் வி.கே. பாண்டியன். இந்த காலகட்டத்தில் தான் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் நெருக்கமும் அவருக்கு கிடைத்தது. முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராக பணியாற்றும் போது IAS பணி விதிகளை மீறி அவர் செயல்படுவதாக பாஜக போன்ற எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாமல் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளத்தை சேர்ந்தவர்களே வி.கே. பாண்டியனை கடுமையாக விமர்சித்து வந்தனர். எனினும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. நவீன் பட்நாயக்கிற்கு 78 வயதாகும் நிலையில் அவரை நம்பிக்கைக்குரியவராக விளங்கும் வி.கே. பாண்டியன் தான் மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் பிஜு ஜனதா தளத்தின் பிரச்சாரத்துக்கு தலைமை தாங்கி வருகிறார். தன் மீது பாஜக வைக்கும் விமர்சனங்களுக்கு நெத்தியடியாக விளக்கம் கொடுத்து விளாசியிருக்கிறார் வி.கே. பாண்டியன். பாஜக அரசியல் காரணங்களுக்காக தன்னை அவுட் சைடர் என விமர்சித்தாலும் ஒடிசா மக்கள் அவ்வாறு சொல்வதில்லை என கூறும் அவர், 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக ஒடிசாவில் பணியாற்றும் தன்னை மக்கள் அவர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கொளுத்தும் வெயிலில் தான் பிரச்சாரம் செய்யும் போது இவ்வளவு மக்கள் எப்படி வருவார்கள் என்றும் பதிலளித்துள்ளார். ஒடிசா அரசியலில் மோடி, அமித்ஷா போன்ற பாஜகவின் பெருந்தலைவர்கள் வி.கே. பாண்டியனை குறிவைக்க முக்கிய காரணம் அசைக்க முடியாத அளவுக்கு அதிகார மையத்தில் அவர் இருப்பதுதான். இதனாலேயே அவரை வீழ்த்த வெளிமாநிலத்துக்காரர் என்ற ஒற்றை வார்த்தையை ஆயுதமாக பயன்படுத்த முயல்கின்றனர் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. தமிழ்நாட்டின் மைந்தன் என்றால் ஒடிசா மாநில மருமகன் என்றளவுக்கு வி.கே. பாண்டியன் ஒடிசாக்காரராக மாறிப்போனதுதான் நிதர்சனம். ஒடிசாவை பூர்வீகமாக கொண்ட சுஜாதா என்ற IAS அதிகாரிதான் வி.கே. பாண்டியனின் மனைவி என்பது குறிப்பிடத்தக்கது.